கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். We lovingly greet each and every one of you in the powerful name of our Lord and Savior Jesus Christ. எண்ணாகமத்தில் கிறிஸ்துவின் சிலுவை என்றதான கருப்பொருளின் கீழே லெந்து கால தியானங்களுக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். We lovingly invite you for this Lenten devotion, and the topic is Christ or the cross in the book of Numbers. இவ்வளவு நாட்களாக கேட்ட எல்லா தியானங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். And we truly and firmly believe that the devotions that you have heard these past days would have brought a good change in your spiritual and in your private life. எண்ணாகம புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. If we say that the book of Numbers have brought a drastic change in our life, it will be more than true. வாழ்க்கை பிரயாணத்திலே இருந்த இஸ்ரவேலர்கள் எவ்வளவோ இடர்பாடுகளை சந்தித்தார்கள். அவர்களுக்கெல்லாருக்கும் கிறிஸ்து ஒரு தீர்வாக இருந்தாரே, அதே போல நமக்கும் கிறிஸ்து ஒரு தீர்வாகவே இருக்கிறார். Just like the Israelites who traveled in the wilderness faced many problems, and God Himself was their only solution, in the same manner, in the problems of our lives, Christ alone would be our only solution. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நாம் பரம கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that in our life's journey, our journey is towards the heavenly Canaan. இன்றைக்கு நாம் எண்ணாகம புஸ்தகத்தினுடைய 20 மற்றும் 21 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். Today we are about to meditate the things which are said in Numbers chapter 20 and 21. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எண்ணாகம புஸ்தகத்தை நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். And dearly beloved, we also believe that you are continuously reading the book of Numbers. இந்த நாட்களிலே நாம் தியானிக்கிற இந்த தியானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திற்கு நம்முடைய சந்ததியினருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். அதற்காகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And the devotions that we have during this time, and the main reason for that is so that it would bring a great blessings in our lives and in the life of our descendants. இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் உண்மையானது. தேவனுடைய வார்த்தை சமூலமும் சத்தியம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். And every day we have to confess that the word of God alone is truth in this world, and the word of God is whole and it is truthful. தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாகவும் அதை செயல்முறைப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. And may God help us to read the word of God and to meditate the word of God, and also to put that word of God in our lives as a practice. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that the children of Israel are in a journey in the wilderness. பல முறை அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இந்த முறையும் அவர்கள் ஒரு முறுமுறுப்பில் ஈடுபடுகிறார்கள். And many times they murmur, and this time also they are involved in a murmur. எண்ணாகமம் 20 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். கவனமாய் கவனியுங்கள். And we will read Numbers chapter 20 and verse 1. Kindly listen. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். Then came the children of Israel, even the whole congregation, into the desert of Zin in the first month, and the people abode in Kadesh, and Miriam died there and was buried there. இஸ்ரவேல் புத்திரர் இப்பொழுது சீன் வனாந்தரத்திலே வந்திருக்கிறார்கள். Now the children of Israel have come to the wilderness of Zin. அவர்கள் தங்கி இருந்த இடம் ஒரு பாலைவன சோலை. And the place that they have been staying is an oasis. அந்த பாலைவன சோலைக்கு பேரு காதேஸ் பாலைவன சோலை என்பதாகும். And the name of that oasis is Oasis Kadesh.
இப்போ அங்கு இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், மோசேயினுடைய சகோதரி மிரியாள் மரணம் அடைகிறாள், அங்கே அவள் அடக்கம் பண்ணப்படுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். And we see that while they are in Kadesh, that Miriam, the sister of Moses, died and she was buried there. இப்போ நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா ஒரு வினோதம் உங்களுக்கு புரியும். And when you read the next verse, you can find something very peculiar. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And we read in verse 2 that the people did not have water. எங்கே தண்ணீர் இல்லை? And where there was no water, பாலைவன சோலையிலே தண்ணீர் இல்லை. the water was not to be found even in the oasis itself. வனாந்தரத்தில் தண்ணீர் இருக்கும் இடத்தை பாலைவனத்தில் உள்ள சோலை என்று சொல்லி அழைப்பார்கள். And when they find water in the wilderness, it is called as the oasis in the wilderness. அதனால் தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், காதேசிலே வந்து தங்குகிறார்கள். That is the reason why they come and they camp in Kadesh. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த தண்ணீர் அங்கே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. But the water which they expected, they were not able to find it in that place. நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தில் கொண்டு வந்து விடும் பொழுது எரிச்சல்களும் கோபங்களும் முறுமுறுப்புகளும் வருகிறது. When we have certain expectations in our life and when that expectations are not met, then we feel very dejected and we start to murmur. இவர்களுடைய எதிர்பார்ப்பு காதேஸ் பாலைவன சோலையின் மேல் இருந்தது. Their expectation was on the oasis of Kadesh. அந்த காதேஸ் பாலைவன சோலையிலே தண்ணீர் இல்லாத பொழுது இவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். And we see that when they were not able to find water in the oasis Kadesh, they start to murmur. நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்புகளை நாம் உலகத்தின் மேல் வைக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒரு நாளும் பூர்த்தியாகாது. If we keep our expectations in this world, then our expectations can never ever be met. இந்த உலகம் நமக்கு கொடுக்கும், இந்த உலகம் நம்மை ஆசீர்வதிக்கும், இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்புகளை நாம் உலகத்தின் மேல் வைத்தால், நம்மை போல பரிதபிக்கப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. If we keep our expectations on this world, saying that we will get something from this world, I will get this goodness from this world, then there is no pathetic person more than us. சீன் என்கிற வனாந்தரத்தில் இருக்கிற காதேஸ் பாலைவன சோலை அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்க முடியாமல் போன போது அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். When the oasis Kadesh was not able to give them water in the desert of sin, they start to get irritated and they start to murmur. இந்த எரிச்சலினால் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். And we see because of this irritation they started to strive with each other. அவர்களுடைய வாக்குவாதத்திலே அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நாம் எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரை வாசிக்க கேட்கிறோம். We see the content of their strife in Numbers chapter 20 from verses 3 to 5. ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். And the people showed with Moses and spake, saying, Would God that we had died when our brethren died before the Lord! And why have ye brought up the congregation of the Lord into the wilderness, that we and our cattle should die there? And wherefore have ye made us to come up out of Egypt, to bring us into this evil place? It is no place of seed, or of figs, or of vines, or of pomegranates, neither is there any water to drink. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெரிந்த அந்த பாலைவன சோலையின் மேல் அவர்களுடைய கண்களை வைத்திருக்கிறார்கள்.
And they have kept their eyes on the oasis which was in front of them. அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை. Their expectation was not fulfilled. அந்த பூர்த்தியாகாத எதிர்பார்ப்புகளின் நிமித்தமாக அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வந்த கோபமான எரிச்சலான வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். And now we heard the words which proceeded out of their mouth because their expectations were not fulfilled and they became irritated. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய சகோதரர் மரிக்கும் பொழுதே நாங்களும் மரித்திருந்தால் நலமாயிருக்குமே. And they say it would have been better if we would have died along with our brethren. இங்கே அத்திமரமும் இல்லை, திராட்சை பழமும் இல்லை, மாதளம் பழங்களும் இல்லை, குடிக்க தண்ணீரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். And they murmur saying, there is no fig, neither wine, nor pomegranate, nor any water to drink. ஆனால் அங்கே ஒரு கன்மலை இருக்கிறது. அந்த கன்மலைக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் என்கிறதை அவர்கள் பார்க்க தவறுகிறார்கள். But they fail to see that there is a rock over that place and Christ is inside this rock. இன்றைக்கும் மக்கள் வெளிப்படையாய் இருக்கிற காரியங்களை தான் போய் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோ அவர்களுடைய வாழ்க்கையிலே மறைந்தே காணப்படுகிறார். Today people want to go and see what is very palpable to their eyes, but we see that Christ is hidden in their lives. அங்கதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். And see what God says there. என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே. Numbers chapter 20 and verse 8. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். Take the rod and gather thou the assembly together, thou and Aaron thy brother, and speak ye unto the rock before their eyes, and it shall give forth his water, and thou shalt bring forth to them water out of the rock. So thou shalt give the congregation and their beasts drink. நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கிற கிறிஸ்து நம்முடைய கண்களுக்கு முன்பாக கன்மலைக்குள்ளாக மறைந்திருக்கிறார். And Christ, who is there to fulfill all our expectation, is hidden inside the rock in front of our eyes. அந்த கன்மலை வறண்ட ஒரு பாறை, அதிலே எந்த விதமான தாவரங்களும் கிடையாது. ஒரு வறட்சியான ஒரு பாறை தான் அந்த கன்மலை. அதில் எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை உள்ளே தண்ணீர் இருக்கும் என்பதற்கு. And there is no sign of water in that rock because the rock is very dry and there were also no plants in that rock. கிறிஸ்துவினிடத்திலும் நாம் வெளிப்பிரகாரமாக இருந்து பார்க்கும் பொழுது எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுமா என்று சொல்லி. And when you see Christ from the outside, you will not be able to see whether he would be able to meet all your needs. கிறிஸ்துவுக்குள்ளாக அறிவு, ஞானம் போன்ற எல்லா பொக்கிஷங்களும் உள்ளே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே. And Paul says that inside of Christ we can see that the wisdom and knowledge, all the treasures are hidden inside of him. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லாமே அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்க தவறுகிறவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். And the people who murmur are the ones who fail to see that all our needs can be met through Christ. வெளியே பார்த்தா தெரியாது. When you look at it outwardly, you will not be able to see it. அது மலை. It is just a rock. அது வறட்சியான ஒரு மலை. And that too, it is a very dry rock. ஒரு தாவரம் கூட அந்த மலையின் மேல் இல்லவே இல்லை. And there was not even a single plant on that rock. நீங்கள் எகிப்து தேசத்திற்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணி போவீர்கள் என்று சொன்னால் அந்த மலைகளை நீங்கள் பார்க்கலாம். If you travel from Egypt to the land of Israel, you can see all these rocks. அந்த மலையிலே யாருமே நம்ப மாட்டார்கள் தண்ணீர் இருக்கும் என்று சொல்லி. And nobody would believe that there is water inside of these rocks. அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் மறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். And if it is said that all our blessings are hidden inside Christ, then
we have to believe it. அந்த கன்மலை நம்முடைய தாகம் தீர்க்கும் கன்மலை. And that rock is the rock which quenches our thirst. அந்த கன்மலை நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் கன்மலை. And that rock fulfills all our expectations. அந்த கன்மலை நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற கன்மலை. And that rock meets all our needs. பவுல் சொல்லுகிறார், அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லுகிறாரே, அந்த கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் அடையாளம் கண்டுபிடிக்கிற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். And Paul says that that rock is Christ, and today we are in a place where we have to identify that Christ. இப்பொழுது ஆண்டவர் மோசேயிடத்திலும் ஆரோனிடத்திலும் என்ன சொல்லுகிறார்? Now what does God say unto Moses and Aaron? சபையார் எல்லாரையும் கூடி வரச் செய். And gather all the congregation. எதற்கு நேராய் அவர்கள் கூடி வர வேண்டும்? And towards what they should gather? கன்மலைக்கு அருகிலே அவர்கள் கூடி வர வேண்டும். And the congregation should come before the rock. பாலைவனத்தில் உள்ள சோலையின் முன்பாக கூடியிருந்த மக்கள் இப்பொழுது திருப்பப்பட வேண்டும் கன்மலைக்கு நேராக கூடி வருவதற்கு. And the people who have gathered in the oasis in the desert, now they have to be turned and they have to gather around the rock which is in the wilderness. பாலைவனத்தில் உள்ள சோலையின் மீது கண்களை வைத்திருந்த இந்த ஜனங்கள் இப்பொழுது தங்களுடைய பார்வையை இந்த கன்மலைக்கு நேராய் திருப்ப வேண்டும். And the people whose eyes were fastened upon the oasis which is in the wilderness, now they have to turn their eyes and fasten it upon the rock which is in the wilderness. அந்த கன்மலையை பாருங்கள். Look at that rock. அந்த கன்மலையை விசுவாசியுங்கள். And believe on that rock. அந்த கன்மலை ஜீவ தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். And believe that that rock will give you waters of life. ஆனால் வெளியிருந்து பார்க்கும் பொழுது நம்பவே முடியாது. But when you see it from the outside, you will not be able to believe it. கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார்? And what does the Lord tell him to do? நீ அந்த கன்மலையை பார்த்து பேசு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord says, you speak unto the rock. என்ன பேசணும்? What should you speak? அது தெரியலனா. We do not know. கன்மலையை பார்த்து பேசு. Speak unto the rock. ஏன் மோசே பேச சொன்ன பொழுது அடித்தார்? And when God told him to speak, why did Moses beat it? நான் இப்படி அனுமானம் செய்கிறேன். This is how I imagine it. ஒருவேளை என்னெல்லாம் பேச வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு ஃபார்மேட்ல ஒரு டாக்குமெண்டா கொடுத்திருந்தானா ஒருவேளை அதை பேசி இருக்கலாம். And if God would have given Moses what he has to speak in a document format, he would have spoken it. நம்ம தான் எப்பவுமே ஃபார்முலா இருக்கிற மக்கள் தானே. And we are the people who always have a formula and a format. ஆண்டவர் நம்மிடத்துல கேஷுவலா எல்லா விஷயத்தையும் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். And God wants us to speak everything casually. கிறிஸ்து நம்முடைய மணவாளன். Christ is our bridegroom. நாம் அவருடைய மணவாட்டி. We are his bride. ஒரு கணவனும் மனைவியும் எப்படி பேசிக் கொள்வார்கள்? How would a husband and wife speak within themselves? அதற்கென்ன ஒரு ஃபார்மல் இருக்கா? Do you have a format for that? நீங்க காலையில் எந்திரிச்சோன்னே உங்க மனைவி பார்த்து இன்றைக்கு எனக்கு ஒரு கப் காபி கொடுக்க உன்னால் முடியுமா என்கிற இப்படி கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? Just imagine how it would be if you ask your wife every morning, will it be possible for you to give me a cup of coffee? இல்லாவிட்டா அந்த அம்மா வந்து உங்கள்கிட்ட கேட்கிறது இப்படி. Or else she asks you likewise. எனக்கு ஒரு சேலை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்களா? Will you buy me a sari? மண்டை பிச்சுக்கணும் நம்ம. We'll have to just break our heads. என்ன நடக்கிறது இங்கே? What is happening here? கன்மலையை பார்த்து பேசு. Look at the rock and speak. என்ன பேசுறது? What should you speak? மனம் விட்டு பேசு. Open your heart and have a good talk. எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது. அவர் உன்னுடைய மணவாளன். There is no formality because he is a bridegroom. இன்றைக்கு ஃபார்மலாக பேச பழகினவர்களுக்கு கேஷுவலாக பேசுவதற்கு தெரிவதே கிடையாது. Today people who have learned to speak formally, they do not know how to converse casually. அதாவது நீங்க ஃபார்மலா பேசுனீங்கன்னா நிறைய மக்கள் ரீச் பண்ணவே முடியாது. நீங்க கேஷுவலா அந்த லாங்குவேஜை நீங்க வந்து மக்களோடு கலந்து பேசும் பொழுது அநேகருக்கு அந்த விஷயங்கள் சென்றடைந்து விடும் என்பது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. And many people do not know that if you speak formally, the message will not reach much people. But if you
speak with them in a casual manner as of a friend to friend, then all the matters would reach to them very easily. பலர் நினைக்கிறார்கள் வார்த்தைகளின் அலங்காரத்தோடு சொற்களின் அலங்காரத்தோடு கூட இலக்கணங்களினுடைய உச்சியிலே நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்பார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். And many people think that if we adorn our prayers with beautiful words and with the precise grammar, then alone God would hear our prayers. கர்த்தாவே என்னை காப்பாற்றுவீராக. Oh God, save thou me. இது ஃபார்மல். This is formal. ஆண்டவா இயேசுவே என்னை காப்பாத்தியா. Jesus, please save me. இது கேஷுவல். This is very casual. இது இப்படி பேசின ஆண்டவர் கேட்க மாட்டாரா? And if you speak like this, won't he hear it? ஆண்டவர் உங்களிடத்திலே அவர் எதிர்பார்ப்பது என்ன? நீ என்னிடத்துல பேசு என்று சொல்லி கேட்கிறார், அவ்வளவுதான். And the expectation of God is he just expects us to speak with him. நாம் எப்பொழுதுமே அவரை ஒரு ஃபார்மலான ஒரு சிச்சுவேஷன்லயே நாம் பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதுனால தான் பல முறை நாம் அவரோடு பேச முடியாமல் போய்விடுகிறது. And the many times we are not able to talk with him is we always think that he expects us to talk formally with him. நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவர்ட்ட கேஷுவலா பேசுங்க. When you go out of your house, you just have a casual conversation with God. ஆண்டவரே நான் இப்போ வீட்டை விட்டு நான் வெளியே கடைக்கு போகிறேன், வாங்க நம்ம 2 பேரும் போகலாம் ஒன்றா, நீங்கள் வந்து என் கூடவே வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா போயிட்டு ஒன்றா வரலாம் ஆண்டவரே. இது ஜெபந்தான். And this is a form of prayer when you say, Lord, I'm going out of the house, you also come along with me, let us go to the shop and then let us come back home. எப்போதுமே ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு போகிறோம், எங்களோடு கூட வாரும், உம்முடைய சமூகம் முன்பாக செல்லட்டும், நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துவீராக, அப்படிங்கிறது மட்டும்தான் ஜெபம் இல்லை. And when we pray, Lord, we are going out, you please come with us, let your presence cover us and you always be with us, this alone is not a prayer. இப்போ என்ன நடந்தது? Now what happened? கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். And God just said only one word. ஜனங்களுக்கு முன்பாக அந்த கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். And the Lord told them, you speak to the rock in front of the people. அவங்க என்ன பேசியிருக்கலாம்? And what they could have talked? ரொம்ப தாகமா இருக்கிறோம், எங்களுக்கு தண்ணியே இல்லை, கண்மலையே உள்ள இருந்து எங்களுக்கு தண்ணியை கொடு, தண்ணி அனுப்பு, அப்படி இருந்தா அழகா வந்திருக்கும் தண்ணி. And if they would have just said, we are very thirsty, so rock give us water to quench our thirst, the water would have come easily. ஆனால் மோசேயினால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டதே. But Moses was not able to do it. ஏற்கனவே ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? And already he had an experience. And what was that experience? கண்மலையை பார்த்து அடிக்க சொன்னார் ஆண்டவர் மோசேயினுடைய கோலை வைத்து. And the Lord told Moses to smite the rock with the rod which was having in his hand. அதை நாம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். And we read it in Exodus chapter 17 and verse 6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். Behold, I will stand before thee there upon the rock in Horeb, and thou shalt smite the rock, and there shall come water out of it, that the people may drink. And Moses did so in the sight of the elders of Israel. இந்த நிகழ்ச்சியை தான் திரும்பவுமாக அங்கே நடத்த பார்க்கிறார், முயற்சிக்கிறார் மோசே. And here Moses wants this same incident to take place there. ஆனால் அந்த பழைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே ப்ராக்டிக்கல் பண்ணலாம், திரும்பவும் நடத்தலாம் என்று சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் அதே போல செயல்பட விரும்பவில்லை. And when he wanted to put the same old practice here, God did not like him to do it. அதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன விரும்பினார் என்று சொன்னால், இந்த முறை என்னை பார்த்து பேசட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். But this time the Lord wanted him to speak unto him. கிறிஸ்து, அந்த கன்மலை கிறிஸ்து, And Christ is that rock. அந்த கிறிஸ்து கோலினால் அடிக்கப்பட்டார் மோசேயின் மூலமாக. அந்த கிறிஸ்து ஒரே ஒரு முறைதான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். And that Christ was beaten by the rod by Moses, and he should be crucified only once.
அதற்கு பிறகு அந்த கிறிஸ்துவனிடத்தில் நாம் பேசத்தான் வேண்டும். And after that, we ought to speak with that Christ. ஆனால் இங்கே ஒரு முறை அடிக்கிறார், தண்ணீர் வரவில்லை. திரும்பவுமாக இரண்டாவது முறை அடிக்கும் பொழுது தண்ணீர் வந்து விட்டது. So here we see that he smote the rock once and the water did not come, and he smote it the second time and the water came out of it. இப்போ ஆண்டவர் எப்படியாகிலும் மோசேயும் ஆரோனையும் ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். அதற்காக தண்ணீரை ஆண்டவர் அனுப்பிவிட்டார். And because God has to save Moses and Aaron, he sent the water there. ஆனால் அதற்கான ஒரு நியாய தீர்ப்பையும் ஆண்டவர் அங்கே வழங்குகிறார். But we see that God also gives a judgment for them in that place. தண்ணீர் வந்தது, ஜனங்கள் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது. The water came, the people drank, and also the beasts drank the water. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? But what did God say? என்னாகும் 20:12 வாசிக்கிறோம். We read it in Numbers chapter 20 and verse 12. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். And the Lord spake unto Moses and Aaron, because ye believed me not to sanctify me in the eyes of the children of Israel, therefore ye shall not bring this congregation into the land which I have given them. கீழ்ப்படியாததற்காக முன் சந்ததிக்கு கொடுத்த அதே தண்டனையை ஆண்டவர் இவர்களுக்கும் கொடுக்கிறார். And because they disobeyed, the Lord gave the same punishment which he gave unto the former generation. அவர்களும் அங்கே மரிக்கிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் அவர்களால் நுழைய முடியவில்லை. And they were not able to enter the promised land, but they die in the wilderness. தேவன் பாரபட்சம் இல்லாதவர். And God is not a respecter of persons. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்று சொல்லுவது எல்லாருக்கும் பொதுவானது. And the judgment of God is common to all. அது ஊழியக்காரனுக்கு வேற, விசுவாசிக்கு வேற என்பதாக இல்லை. And it is not different for a servant of God, and it is not different for a believer. இங்கே ஆண்டவர் செய்ய சொல்லாத ஒரு விஷயத்தை இவர்கள் செய்கிறதை நீங்கள் இங்கே கவனிக்கிறீர்கள். அடுத்தபடியாக And next you find out that they do something which the Lord had not told them to do. 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். Numbers chapter 20 and verse 14. பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவின் இடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. And Moses sent messengers from Kadesh unto the king of Edom, thus saith thy brother Israel, thou knowest all the travail that hath befallen us, how our fathers went down into Egypt, and we have dwelt in Egypt a long time, and the Egyptians vexed us and our fathers. இப்ப நடந்த நிகழ்ச்சி என்ன இங்கே? So what is the incident which took place here? இவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும், ஒவ்வொரு அடியும் ஆண்டவர் பிளான் பண்ணிட்டு இருக்கார். And God has planned each and every step that they take. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் ஒவ்வொரு அடியும் ஆண்டவரால் திட்டம் பண்ணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். And we should have the knowledge that in our life's journey, each and every step that we take is planned by God. தண்ணீரை குடித்த இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது அடுத்து அவர்கள் பிரயாணத்தை தொடர வேண்டும். Now the people, the children of Israel who drank the water, now they should continue their journey. இப்பொழுது ஆண்டவர் ஒன்று செய்ய சொல்லாத ஒரு விஷயத்தை மோசே இங்கே செய்கிறார். And here Moses does something which God did not tell them to do. ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். And we see that he sent messengers to the king of Edom. அவனிடத்திலே, அந்த ஏதோமின் ராஜாவினிடத்திலே என்ன சொல்ல வேண்டும் என்கிற தகவல்களை மோசே சொல்லி அனுப்புகிறார். And Moses also tells them the information that they are to pass on to the king of Edom. எகிப்திலே எங்களுடைய முற்பிதாக்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். And our forefathers were slaves in the land of Egypt. நாங்கள் ரொம்ப எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாரும் அங்கே மிகுந்த வருத்தத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள். And our forefathers had gone through much travail in Egypt. ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். And we looked unto the Lord and we cried. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
And the Lord sent an angel, and he brought us out of Egypt. இப்பொழுது நாங்கள் காதேசினுடைய ஊரிலே எல்லையில வந்து நின்று கொண்டிருக்கிறோம். Now we are standing in Kadesh and in a city which is in thy border. இப்பொழுது நாங்கள் உங்களுடைய தேசத்தின் வழியாய் போக வேண்டும். Now we have to pass through your nation. அதற்கு எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். And you have to give us permission. நாங்கள் இப்படி போகும் பொழுது உங்களுடைய தேசத்தினுடைய திராட்சை தோட்டத்தையோ வயல்வெளிகளையோ தண்ணீரையோ நாங்கள் குடிக்க மாட்டோம். And when we pass through your land, we will neither take water nor take the grapes out of your land. ராஜ பாதையின் வழியாகவே நாங்கள் கடந்து போவோம். We will just go through the king's highway. அப்படின்னு போய் அவங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். And he sends messengers to pass on this message to the king of Edom. நீ ஏன்பா அவங்கிட்ட பர்மிஷன் கேட்கிற? Why are you asking him permission? கர்த்தர் சொன்னாரா? Did God ask you to do it? கர்த்தர் சொல்லவே இல்லையே. God did not tell you to do it. உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணினார் என்று சொன்னால் ஏதோமை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவருடையதாய் இருக்கிறது. If God had told you that he would take you to the land which flows with milk and honey, it is his duty to take care of the way through the land of Edom. நீ அவனிடத்திலே போய் அனுமதி கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. There is no need for you to go and ask permission from him. உனக்கு அனுமதி கொடுத்தவர் ஆண்டவர். And God is the one who gave you permission. ஏதோமை கவனிக்க வேண்டியது ஏதோமை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆண்டவருடையதாய் இருக்கிறது. And it is the duty of God to take care of Edom. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா ஏதோம்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை இல்லாதவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டாம். And you and I should not be people who do not have the hope and belief that God will take care of all the Edoms in our lives. இவர்கள் போய் அவனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் முடியாது என்று சொல்லி விடுகிறான். And when the messengers go and speak with the king of Edom, he said, do not give them permission. திரும்பவுமாக அவர்கள் அடுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். Now once again they send other people to talk with them. நாங்க நடந்து போறோம், பாதையில மட்டும் நடந்துக்கிறோம். And they say, we just will walk through that way. நாங்க ஏதாவது தண்ணி குடிச்சோன்னு சொன்னா அதற்கு காசு கொடுத்துறோம் நாங்க. And if at all we drink water from your land, then we would give you the money for it. கால்நடையாய் மாத்திரம் நாங்கள் நடந்து போவோம். We will just walk through your way. அதாவது அவன் அடுத்த அந்த நெகோசியேஷன்ஸ்க்கு அவன் கீழ்ப்படியவே இல்லை. And he never accepted that negotiation. இவன் என்ன செய்யறான் என்பதை நீங்கள் 20வது வசனத்துல வாசியுங்கள். And you can find out what he did when you read verse 20. அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். And he said, thou shalt not go through. And Edom came out against him with much people and with a strong hand. என்ன நடந்தது? So what happened here? அநேக ஜனங்களோடு கூட அவர்களை அவன் எதிர்க்க அவன் புறப்பட்டு விட்டான். And he gathered much people and he went against Israel. ஆகினால் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயம் என்ன? 21வது வசனம். So what happened in the life of the people of Israel is said in verse 21. இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். Thus Edom refused to give Israel passage through his border, wherefore Israel turned away from him. இப்ப அந்த வழியா போயிருந்திருக்கலாம். Now they could have gone through that way. இவங்க எதுவுமே பேசாம போயிருந்தாங்கன்னா ஆண்டவர் பார்த்திருப்பார். If they would have just kept quiet and they were going on in their journey quietly, then God would have taken care of everything. இப்ப அவன் முடியாது என்று சொல்லிவிட்டான். Now he has denied them permission. ஆகினால இவர்களுக்கு வேற வழி தெரியல, வேற ஒரு வழியை அவர்கள் தெரிந்தெடுத்து அதிலே பிரயாணப்படுகிறார்கள். So we see that they don't have any other opportunity or any other option, so they have to turn around and walk. இதையெல்லாம் கர்த்தர் அமைதியாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். God was looking at that and he was observing everything very quietly. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? Now what does God do? இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்று சொல்லி நினைத்து ஆண்டவர் அங்கே ஆரோனை எடுத்துக்கொள்கிறார். And God saw that these people will never obey him, and we see that God takes away Aaron. கர்த்தர் மோசேயினிடத்திலும் ஆரோனிடத்திலும் சொல்லுகிறார் ஒரு விஷயத்தை.
And God tells one thing to Moses and to Aaron. 23வது வசனத்தை 24வது வசனத்தையும் வாசிக்கலாம். Let us read verse 23 and 24. ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. And the Lord spake unto Moses and Aaron in Mount Hor by the coast of the land of Edom, saying, Aaron shall be gathered unto his people, for he shall not enter into the land which I have given unto the children of Israel, because he rebelled against my word at the waters of Meribah. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? நீங்கள் கீழ்ப்படியவில்லை, You did not obey. நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால் ஆரோனை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். So what I am going to do is I am going to gather up Aaron. ஆகையினாலே இவர்கள் ஓர் என்கிறதான ஒரு மலையின் மேல் ஏறுகிறார்கள். So they climb up Mount Hor. அங்கே ஆரோனுக்கு உடுத்திருந்த எல்லா வஸ்திரங்களும் கலற்றப்படுகிறது. And all the garments which Aaron wear was stripped out of him. அது எலெயாசாருக்கு உடுத்தப்படுகிறது. And it was put upon Eleazar. வஸ்திரத்தை கலற்றினவுடனே ஆரோன் அங்கே மரிக்கிறான். And after they stripped Aaron of his garment, he dies there. இப்பொழுது ஆரோனுக்காக அங்கே ஜனங்கள் 30 நாள் துக்கம் கொண்டாடுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். And you read that the people mourn for Aaron for 30 days. இப்பொழுது இவர்களுடைய பிரயாணம் அங்கே நிற்க முடியாது, அவர்கள் தொடர்ந்து போக வேண்டும். Now they cannot stop in their journey, they'll have to continue their journey. தொடர்ந்து 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இவர்களுடைய பிரயாணத்தை தொடர்கிறார்கள். And if you read chapter 21, we see that they continue their journey. இவர்கள் எடுத்த தவறான முடிவினுடைய விளைவு என்ன என்பதை எண்ணாகமம் 21:4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And we see the result of their wrong decision in Numbers chapter 21 and verse 4. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். And they journeyed from Mount Hor by the way of the Red Sea to compass the land of Edom. And the soul of the people was much discouraged because of the way. என்ன நடந்தது? So what happened? ஏதோம் பர்மிஷன் கொடுக்காதனால் இவர்கள் வேறு வழியாய் போகிறார்கள். And because Edom did not give them permission, they have to take a different route. ராஜபாதையின் வழியாய் போக வேண்டிய மக்கள் இவர்கள் ஓர் என்கிறதான அந்த மலையை சுற்றி ஒரு கடினமான பாதையின் வழியாய் இவர்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். Now the people who should have traveled on the king's highway, because Edom denied them permission, they have to take a very hard way to go. அங்கே வாசிக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். And see the words that you read there. வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். The soul of the people was much discouraged because of the way. ஹைவேல போக வேண்டிய மக்கள் பள்ளங்களும் குழிகளும் பாறைகளும் நிறைந்த அந்த பாதையின் வழியாக போக இவர்கள் நேரிட்டது. அதற்கு காரணம் அவர்கள் செய்த தவறு. And the people who should have taken the highway, now they have to take a road which is full of ditches and holes and full of rocks and a very hard path to climb. And the reason for that is because of the mistake that they did. அவர்கள் மனமடிவு நிமித்தமாய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். Now because they were much discouraged, they spoke whatever came to their mouth. நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் ஏராளமான ராஜ்யங்களை ராஜாக்களை அவர்கள் ஜெயித்து வெற்றியடைந்து அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் வாசிக்கலாம். Now as you read this chapter, you see that they pass through many nations and they win wars over many kings. இந்த வெற்றிக்கு ஆண்டவரே காரணமாய் இருந்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். And we understand that God himself was the reason for all their victory. இவர்களுடைய கலகத்து நிமித்தமாய் ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
And we see that the Lord sent fiery serpent among them because they sinned against God. இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அநேகரை கடித்தபடியினால அந்த முறுமுறுப்பு நிமித்தமும் ஒரு ஜனக்கூட்டம் அங்கே வனாந்தரத்திலே மடிகிறது. And because of their murmuring and because of the fiery serpent bit many people, we see one group of people died in the wilderness. இங்கே 21ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 7வது வசனத்திலே ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். And in Numbers chapter 21 and verse 7 we read that the people confess their sins. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். Therefore the people came to Moses and said, We have sinned, for we have spoken against the Lord and against thee. Pray unto the Lord that he take away the serpents from us. And Moses prayed for the people. என்ன நடந்தது? So what happened? ஜனங்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். The people confess. ஜனங்களுடைய பாவ அறிக்கை நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கிறது. And because of the confession of the sin of the people, we see that God gives a very big relief for them. கர்த்தர் ஒரு பரிகாரத்தை அங்கு அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். We see that God gives a way of atonement for them. ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கோலின் மேல் மாட்டிவை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord told Moses to make the image of a fiery serpent and put it upon a pole. மோசே என்ன செய்கிறார்? வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை போன்ற ஒரு வடிவத்தை உண்டு பண்ணி அதை ஒரு கோலின் மேலே உயரமாக மாட்டி வைக்கிறார். And what we see is Moses makes a serpent of brass and put it upon a pole. இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அந்த பாம்புகள் கடிக்கும் பொழுது இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுடைய விஷம் அவர்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேற அவர்கள் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். Now when the people were bitten by the serpents and when they looked at the serpent of brass, we see that the poison leaves their body and they live. இப்ப இந்த சர்ப்பம் இவர்களை கடித்ததே, இதனுடைய பொருள் என்ன? So, and what is the meaning that the serpent bit them? இவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக இவர்கள் மரிக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். And the meaning of this is they die because of the sin that they committed. இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் பாவத்திற்கு அடையாளமாக அங்கே காட்சியளிக்கின்றன. And here we see that the fiery serpent symbolizes sin. இவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக அவர்கள் மரிக்கிறார்கள் என்பதுதான் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததினால் மரிப்பதனுடைய அடையாளம். And when they died because the fiery serpent bit them, it denotes that because of their sin they died. இப்பொழுது அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவமாக அங்கே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி மோசே அதை கோலின் மேலே மாட்டி வைக்கிறார். Now Moses makes an image of the fiery serpent and he makes it out of brass and he puts it upon a pole. அப்ப அந்த கோல் என்பது ஒரு மரம், அது மரத்தின் மேலே அவர் மாட்டி வைக்கிறார். And the pole is just a tree stump and he puts it upon a tree. இப்ப இவர்கள் ஜனங்கள் என்ன பார்க்கிறார்கள்? So now what do the people see? இவர்களை கடித்த அந்த சர்ப்பம், The serpent which bit them. அந்த சர்ப்பம் பாவத்தினுடைய அடையாளம். And that serpent symbolizes sin. இப்பொழுது இந்த பாவம் என்ன செய்யப்படுகிறது? Now what is this sin done with? பாவம் அங்கே மரத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. Now that sin is being hanged on that pole. அந்த சின் அங்கே அட்டோன் பண்ணப்பட்டது, அந்த பாவம் அங்கே பரிகாரம் செய்யப்படுகிறது மரத்திலே. And the sin is being atoned on that tree. சிலர் நினைப்பார்கள், எப்படி கிறிஸ்துவை போய் சர்ப்பத்திற்கு அடையாளப்படுத்துவது என்று சொல்லி நினைப்பார்கள். And some will say, how can we symbolize Christ to serpent? அதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. You should not misunderstand it. சிலுவிலே கிறிஸ்து மரித்தார். And Christ died on the cross. நீங்கள் சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? And when you see Christ hanging on the cross, what should you understand? என்னுடைய பாவத்திற்கான நிவாரணம் அங்கே செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
You should understand that the atonement for your sin is being done on that cross. என்னுடைய பாவம் அங்கே பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். You should understand that your sin is being atoned. இவர்கள் எதை பார்த்தார்கள்? What did they see? தாங்கள் செய்த பாவத்தை அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள். They saw the sin that they did. சிலுவையிலே கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்க்க வேண்டிய பார்வை என்ன? And when you see Christ on the cross, with what outlook you should look at him? நான் செய்த பாவம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது, கிறிஸ்து சுமந்து கொண்டதை தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற பார்வை நமக்கு தேவை. And we should have the outlook that when Christ is hanging on the cross, it is because of my sins which I had committed. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் மரணத்தை கொடுக்கின்றன. The fiery serpents gives death. பாவம் நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. And sin produces death in our lives. அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை கடித்த அந்த பாவங்கள் பரிகாரம் செய்யப்பட வேண்டும். அதுதான் அங்கே செய்யப்பட்டது. And if we are to live from and escape from that death, then the bite of the fiery serpents are atoned on the pole. சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டிய காட்சி என்ன? And when you look at the cross, what is the scene that you should see? என்னை மரணத்திற்கு நேராக தள்ள நினைத்த எல்லா பாவங்களும் அங்கே சிலுவையிலே இயேசுநாதர் சுமந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிறதான காட்சி தான் உங்களுக்கு தெரிய வேண்டும். You should have the scene that Jesus Christ is hanging on the cross because of all the sins that had been pulling you down. உங்களை கடித்த கொள்ளிவாய் சர்ப்பம் எங்கே இப்பொழுது? Now where is the fiery serpent which has bitten you? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. And it is hanging on the cross. சிலுவையிலே தொங்கும் பொழுது என்ன நடந்தது? And when it was hanging on the cross, what happened? பாவம் அழிக்கப்பட்டது, பாவம் பரிகாரம் செய்யப்பட்டது, பாவம் நாசமாக்கப்பட்டது கல்வாரி சிலுவையிலே. On the cross of Calvary, we see that sin was destroyed and sin was atoned. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? And who is our Lord Jesus Christ? அவர் பாவநாசகர். And he is the destroyer of sin. என்னுடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி பாவத்தை நாசம் செய்த பாவநாசகர் அவர். And my Lord Jesus Christ hung on the cross for me, and he was the destroyer of sins in my life. யாரெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைத்துக் கொள்வார்கள். And those who look upon the cross, they shall be saved. வெண்கல சர்ப்பத்தை தூக்கி நிறுத்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் எல்லாரும் பிழைத்தார்களே. And just like all the people who looked upon the serpent of brass which was hung on the pole were saved. இதை எண்ணாகும் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். And we can hear it in Numbers chapter 21 and verse 9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். And Moses made a serpent of brass and put it upon a pole, and it came to pass that if a serpent had bitten any man, when he beheld the serpent of brass, he lived. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And the Bible says, if you keep your sin, then you will not live. But if you confess your sins, you will live. அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் ஜனங்கள் பாவங்களை அறிக்கை செய்த பொழுது அவர்களுக்கு நிவாரணமாக, அவர்களுக்கு பரிகாரமாக வெண்கல சர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். On that basis, when the people confess their sins here, we see the Lord God made a serpent of brass as an atonement to these people for their sins. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நிக்கோதேமுக்கு சொல்லும் பொழுது எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். And see how our Lord Jesus Christ says this beautifully to Nicodemus in the Gospel of John. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And Jesus says, just like the serpent was lifted up by Moses in the wilderness, in the same manner the Son of Man also should be lifted up. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Let us read here
John chapter 3 verses 14 and 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். And as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, that whosoever believeth in him should not perish, but have eternal life. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான வார்த்தைகளை கவனித்தீர்களா? Did you listen to the beautiful words of our Lord Jesus Christ? உலக பிரசித்தி பெற்ற யோவான் 3:16 அதனுடைய பின்னணியம் எண்ணாகமத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். And please understand that the background of John 3:16, which is the famous scripture in the word, is found in Numbers chapter 21. இயேசுநாதர் சர்ப்பம் இல்லை. Jesus Christ is not the serpent. ஆதியிலே வஞ்சித்த ஏவாளை வஞ்சித்த அந்த சர்ப்பத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தூக்கி ஆணிகளால் அடித்து ஆண்டவர் கொன்றுவிட்டார் என்பதுதான் அதனுடைய அடையாளம். And this signifies that our Lord Jesus Christ hung the serpent which enticed Eve in the Garden of Eden, and he nailed it and it died on the pole. சிலுவையில் நடைபெற்ற காரியம் என்ன? What is the thing which took place on the cross? இயேசுவுக்கும் பிசாசுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு பெரிய யுத்தம். It was a big battle between Jesus and Satan. பிசாசு நினைத்தான் இயேசுவை கொன்று விட்டோம் என்று சொல்லி. And Satan thought that he had defeated or he had made Jesus to die. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? But what was the thing which really took place? மூன்றாம் நாள் நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுதுதான் தெரிந்தது பிசாசு மரித்தான், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது. And when our Lord Jesus Christ rose again on the third day, then only it came to know that it was Satan who was died and it was Jesus Christ who is alive. உலகத்தையே அழிக்கக்கூடிய பாவம் என்கிறதான விஷத்தை அவர் தன் மீது எடுத்துக்கொண்டார். And he took the poison, that is the sin, which would destroy the whole world upon himself. எந்த பாவம் என்கிறதான விஷம் உங்களையும் என்னையும் அழிக்க நினைத்ததோ அதை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த பாவ விஷம் அவரை அழிக்க முடியவில்லை. And he took upon himself the poison which is sin, but that sin was not able to destroy him. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவிலே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறோம். Dearly beloved children of God, we can inherit eternal life in Jesus Christ. கிறிஸ்து நம்முடைய தாகம் தீர்க்கும் கன்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே. And Paul says that Christ is the rock who can quench our thirst. 1 கொரிந்தியர் 10:4 வசனத்தை வாசிக்கலாம். Let us read 1 Corinthians chapter 10 and verse 4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. And did all drink the same spiritual drink, for they drank of that spiritual rock that followed them, and that rock was Christ. ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். They drank of the spiritual rock. பவுல் வெண்கல சர்ப்பத்தை பற்றிய விஷயத்தையும் இங்கே அழகாக மேற்கோள் காட்டியிருக்கிறார். And we see that Paul quotes the brazen serpent here. 1 கொரிந்தியர் 10:9 வசனம். 1 Corinthians chapter 10 and verse 9. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. Neither let us tempt Christ, as some of them also tempted and were destroyed of serpents. அவர்கள் யாரை பரீட்சை பார்த்தார்களாம்? And who did they tempt? கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். They tempted Christ. கிறிஸ்து எண்ணாகமத்தில் இருக்கிறாரா? Is Christ found in Numbers? கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் எண்ணாகமத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நிக்கோதேமுவிடத்தில். And even Christ himself says to Nicodemus that he is found in the book of Numbers. இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்தது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது கிறிஸ்து. And it was Christ who brought the children of Israel out of Egypt and out of slavery. இஸ்ரவேல் மக்கள் பசியோடு இருந்த பொழுது வானத்திலிருந்து மன்னாவாக இறங்கி வந்தது கிறிஸ்து. And it was Christ who came as manna when the children of Israel were hungry. இவர்கள்
வனாந்தரத்திலே தாகத்தோடு இருந்த பொழுது அவர்களுக்கு ஞானபானமாக மாறினவர் கிறிஸ்து. And when the children of Israel were thirsty in the wilderness, Christ became their spiritual drink. இவர்கள் பண்ணின கலகங்களும் போராட்டங்களும் முறுமுறுப்புகளும் கிறிஸ்துவுக்கு எதிராக என்பதை மறந்து விடாதிருங்கள். And please do not forget that all their revelings and all their murmurings and fightings was against Christ. நீங்களும் நானும் எதற்கு தகுதியானவர்கள்? And for what you and I are worthy அந்த for. முதலாம் தலைமுறையினர் முறுமுறுத்து கலகம் பண்ணி போராட்டம் பண்ணி அங்கே தண்டனை அனுபவித்தார்களே, அந்த தண்டனைக்குத்தான் நீங்களும் நானும் தகுதியானவர்களாய் காணப்பட்டோம். And you and I were found worthy for the punishment of the first generation of people who strove with each other and who murmured and fought. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக நீங்களும் நானும் காணப்பட்டோம். You and I were found unworthy to enter the promised land. ஆனால் But கிறிஸ்து என்ன செய்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும்? what did Christ do for you and for me? தாகம் தீர்க்கும் ஞானபானமாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற கன்மலையாக கிறிஸ்து வெளிப்பட்டார். And Christ revealed himself as the rock which gives us a spiritual drink. அது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தை நாசம் பண்ணுகிற பாவ நாசகராக கல்வாரி சிலுவையிலே தொங்கினார் கிறிஸ்து. And not only that, Christ hung on the cross as the destroyer of our sins. அந்த ஞான கன்மலை கிறிஸ்து என்பதையும் நமக்காக மரத்திலே வெண்கல சர்ப்பமாகிய பாவத்தை நாசம் செய்தார் என்பதையும் விசுவாசித்தவர்களாக நாம் யோவான் 3:16 படிக்கும் பொழுது, யோவான் 3:16 உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிதர்சனத்திற்கு வருகிறது, வெளிச்சத்திற்கு வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது ஆசீர்வாதமாகவும் மாறுகிறது. We should read John 3:16 with the knowledge that Christ is our spiritual drink, and Christ destroyed sin in the form of the fiery serpent on the cross. Then John 3:16 would come alive in our lives. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ? For God so loved the world that he gave his only begotten Son, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ? that whosoever should believe him. அவரை என்னவென்று விசுவாசிக்க வேண்டும்? And what should they believe? எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்த ஞான கன்மலை என்று விசுவாசிக்க வேண்டும். They should believe that he is the spiritual rock who gave me the spiritual drink. என்னை நாசம் செய்ய நினைத்த பாவத்தை சிலுவையிலே நாசம் செய்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். And they should believe that he destroyed the sin on the cross, and the sin was able to destroy me. அப்படி விசுவாசித்தால், And if they believe so, அப்படி விசுவாசிக்கிறவன் and the person who believes so, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். and that person would not perish, but that person will have everlasting life. அதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார். And that is the reason why Christ came into this world. இன்றைக்கு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பாருங்கள். Today you look into the cross of Christ. அந்த சிலுவை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்னவாக தோன்றுகிறது? And today, how did that cross appear to you and for me? பாவத்தை நாசம் செய்த சின்னமாக, அடையாளமாக கிறிஸ்துவின் சிலுவை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் காட்சி தருகிறதா? And does the cross of Calvary appear unto you and me as the symbol which destroys the sin? என்னுடைய பாவங்களெல்லாம் நாசம் செய்யப்பட்ட இடம் கல்வாரி சிலுவை. And the cross of Calvary is the place where all my sin was destroyed. உங்களுடைய பாவங்களெல்லாம் நாசம் செய்யப்பட்ட இடம் கல்வாரி சிலுவை. And the cross of Calvary is the place where all your sins were destroyed. நம்முடைய பாவங்களெல்லாம் நாசம் செய்யப்பட்ட இடம் கல்வாரி சிலுவை. And the cross of Calvary is the place where all our sins were destroyed. ஆதி மனிதன் ஆதாம் தொடங்கி இனிமேல் பிறக்கப் போகிற எல்லா மனுக்குலத்தினுடைய பாவங்களும் பரிகாரம் செய்யப்பட்ட இடம் கல்வாரி சிலுவை. And the cross of Calvary is the place where the sin from the early man Adam till the future generation
are atoned. தப்பித்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன? What is the only work that you and I ought to do to escape out of this? ஏதோ ஒரு பாரமான சிலுவையை சுமக்க வேண்டுமா? And do we have to carry the heavy cross? இல்லாவிட்டால் 24 மணி நேரமும் முழங்கால் படியிட்டு எதையாவது செய்து கொண்டிருக்க வேண்டுமா? Or should we just kneel down for 24 hours and keep on doing something? 7 மணி நேரம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? Or should we pray continuously for 7 hours together? 24 மணி நேரம் தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? Or should we keep worshipping God for 24 hours? அவைகளெல்லாம் வேறு. And those are all different things. நம்முடைய வாழ்க்கையே ஆராதனையாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையே ஜெபமாக இருக்க வேண்டும். Our life should be a worship and our life should be a prayer. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? And what does the Lord expect? சும்மா கண்ணை திறந்து இப்படி பார்ப்பாங்கிறார். And he just says, simply open your eyes and look at me. அவ்வளவுதான். That is what is required. இது கடினமானதா? Is it hard? இது எவ்வளவு எளிமையான விஷயம். It is a very simple matter. நீங்கள் கண்களை திறந்து சிலுவையை பார்த்தால் போதும், விசுவாசத்தோடு கூட நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். It is enough if you just open your eyes and look at the cross with faith in your heart, then you will be saved. நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. There is no need for you to look at it hard. எளிமையாக சாதாரணமான ஒரு பார்வையிலே நீங்கள் சிலுவையை நோக்கி பாருங்கள். Just look at the cross with just a simple look. பிழைத்துக் கொள்வீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Then you will escape and you will inherit everlasting life. சிலுவையை நோக்கி பாருங்கள். Look into the cross. பாவத்தை நாசம் செய்த சின்னமாக இந்த வேளையிலே உங்களுக்கு நாங்கள் சிலுவையை அறிமுகப்படுத்துகிறோம். Now we introduce cross as the symbol of the destroyer of sin. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார். And Apostle Paul says in Galatians chapter 3 and verse 13 that anyone who has been lifted up on the tree is cursed, but Christ became a curse for us so that he can help us to come out of the justification which comes out of the law. பாவத்தை சுமந்தவராக சிலுவையில் தொங்குகிற இயேசு. And Christ who is hanging on the cross bearing all our sins. யோவான் என்ன சொல்லுகிறார்? And what does John say? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. Behold the Lamb of God which carries the sins of the world. அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். And look unto that Jesus. இயேசுவை மட்டுமே நோக்கி பாருங்கள். Just look unto Jesus alone. அவர் கன்மலைக்குள்ளாக மறைந்திருக்கிறார். And he is hidden inside the rock. அவர் சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். And he is hanging on the cross of Calvary. அந்த தண்ணீரும் அந்த சிலுவையும் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளது. And that cross and that water has the power to give you and me eternal life. நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர்தான் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. Only one person is worthy to give us eternal life, and that is our Lord Jesus Christ alone. நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் உண்மையுள்ளவர் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. And the promise says that when we believe him, he is faithful to give us eternal life. நாம் யாரை பார்க்கிறோம்? Whom do we see? அதான் ரொம்ப முக்கியம். That is very important. பாலைவன சோலை பார்க்கிறோமா? Do we look at the oasis? இல்லாவிட்டால் மறைந்திருக்கிற கிறிஸ்துவை பார்க்கிறோமா? Or we see the Christ who is hidden? கடிக்கிற கொள்ளிவாய் சர்ப்பங்களை பார்க்கிறோமா? Do we see the fiery serpents? இல்லாவிட்டால் மரத்திலே தொங்கவிடப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்க்கிறோமா? Or we do see the brazen serpent which was hung on the pole? கர்த்தர் நமக்காக மரித்திருக்கிறார். And our Lord had died for us. அவருடைய மரணம் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது. And his death has brought for you and me eternal life. சிலுவை பாவத்தை நாசம் செய்த சின்னம். And cross is a symbol which destroys sin. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of us bountifully. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let us close our eyes and pray. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காய் நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம்.
Our Father who is abounding in mercy, we thank you for this blessed time. எங்களுடைய பார்வைகளிலே தவறு இருக்கிறது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். Lord, we accept that there is a wrong outlook in our eyes. பாலைவனத்தில் உள்ள சோலையிலே எங்களுக்கு தண்ணீர் இல்லை, அந்த பாலைவனத்தில் இருக்கிற வறண்ட கன்மலையிலே எங்களுக்கு தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் கிறிஸ்து. And there is no water for us in the oasis which is in the wilderness, but there is water for us in the dry rock, and that dry rock is Christ. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்கின்றன என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் சிலுவையிலே நீர் தூக்கி அதை நீர் நாசம் செய்து விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். Lord, we offer you praises because the fiery serpent is able to destroy our lives, but we thank you that you hung that fiery serpent as the brazen serpent on the pole. கிறிஸ்துவே, சிலுவையில் நீர் எங்களுக்காக செய்து முடித்த எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். And our Lord Jesus Christ, we offer you praises for all the things that you have done for us on the cross. வசனம் கேட்ட ஒவ்வொரு மக்களையும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பீராக. Lord, we pray that you will bless all the people who heard these scriptures from their generations. தொடர்ந்து உம்முடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை வழி நடத்தட்டும். May your grace, mercy be with us and lead us continuously. சகல துதியும் கனவும் மகிமையும் நாங்களும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். We give you all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. We ask all this in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஒருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you bountifully. ஷலோம் என்று உங்களை வாழ்த்துகிறோம். We greet you by saying shalom. மீண்டும் நாளை சந்திக்கலாம். Let us meet tomorrow. ஆமென். Amen.